இந்த உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கே சிலது ஒரு புரியாத ஒரு நிலைமையில சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு புரியாது, டீப்பா நுழைஞ்சோன்னா புரியாது. எப்படி சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் உயிர்களை மரணிக்கும் போது கைப்பற்றிக் கொள்கிறான், தூங்கும் போதும் கைப்பற்றுறேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் மனிதனுடைய உயிரை எத்தனை தடவை கைப்பற்றினான்? 2 இடங்கள்ல கைப்பற்றிக் கொள்கிறான். ஒன்னு செத்து போனான்ல, அவன் உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றுறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, தூங்குறான்ல, அவங்கிட்ட இருந்து அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக்கிறேங்கிறான். இப்போ யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத் என்று யாருக்கு தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை தன் கையில் அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். உயிருசிலில் உஹ்ரா, இந்த தூக்கம் அல்லாஹ் விட்டான் பாருங்க, அந்த உயிரை திருப்பி தந்துடுறான், உயிரை எடுத்துட்டு போயிடுறான் அல்லாஹ். எதுக்கு மௌத் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சானோ அதை தன் கையில வச்சுக்கிறான். எதுக்கு தூக்கம் முடிவு செஞ்சானோ அந்த உயிரை திருப்பி விட்டுறான் அல்லாஹ். இல்ல அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டுறான். இன்னபி தாலிகல் ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் 39வது சூராவுல 42வது வசனத்துல சொல்றான். இப்ப ரூஹ் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். என்ன வரும்? மௌத்தா போனவன்ட்ட ரூஹ கைப்பற்றுறதுன்னா விளங்குது, தூங்குறவன்ட்ட ரூஹ கைப்பற்றுனா என்ன கைப்பற்ற? உயிரோடு தானே இருக்கிறோம். தூங்குறவன்ட்ட உயிர் போச்சுன்னு சொன்னா ஒரு பாதி உயிர் தான் போன மாதிரி இருக்கிறது, பாதி இருந்துகிட்டு இருக்கிறது. என்ன உயிர் போயிடுச்சு? பேசுறது அது முடியாது, சிந்திக்கிறது அது முடியாது, சந்தோஷப்படுறது முடியாது, கவலைப்படுறது முடியாது. இந்த மாதிரியான ஒரு படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு வகையான உயிர் அவனுக்கு இருந்துகிட்டு இருக்குது. என்ன இருந்துகிட்டு இருக்கு? மூச்சு போயிட்டே இருக்குது, ரத்தம் சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, பம்பிங், அதனால இருக்குனால பணம் இருப்போமே. அப்ப ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க பாக்குறோம். அதே மாதிரி உடம்பு படுத்து கிடந்து கொஞ்ச நேரத்தில் சூடாகி போயிடும், தன்னால அப்படி பிறண்டு படுப்பான். அதுக்கு மேல இந்த உடம்பு இயற்கையாகவே இதுக்கு மேல இருந்தா வெந்து போயிடும் அப்படின்னு இந்த உடம்புக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படி பிறண்டு படுக்கிறது. அதுக்கப்புறம் கை வலிக்குமா, அப்புறம் தன்னால யாரும் கை வலிக்குன்னு சொல்லி யாரும் எழுப்பிலாம் விடுறது இல்ல, நம்மளுக்கா தெரியும் கை வலிச்சுன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறோம். இது மாதிரி எல்லாம் செய்யற காட்சியை பார்க்கிறோம். எறும்பு கடிச்சா அடிக்கிறோம், தூக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்கும் போதே எறும்பு கடிச்சா என்ன செய்யறோம்? ஓங்கி ஒரு அடி அடிச்சு சாப்பிடுச்சு போறோம், கரெக்டா குறி வச்சு அடிச்ச மாதிரி. பார்த்தா கூட சமயத்தில் மிஸ் ஆயிரும், தூக்கத்துல கரெக்டா அடிக்கலாம். பார்த்து அடிக்கும் போதாவது ஓடி போயிடும், தூக்கத்தில் அடிச்சானா கரெக்டா அடிச்சு விடுவான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்களா? ரூஹ் இருக்கா இல்லையா? இப்ப ரூஹ் இருக்குது, ஆனா அல்லாஹ் அனுசர எடுத்துக்கிறேங்களாம். அதாவது இறந்து போற பாடியில உயிரை எடுக்கிறதுக்கு அர்த்தம் விளங்குது. ஆனால் மனுஷன் உயிரை இருக்கிறான், தூங்குறானே, அவங்ககிட்டையும் நான் உயிரை எடுத்துக்கிறேன், அப்புறமேல கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். அந்த உயிரிலே 2-3 செக்ஷன் இருக்கிற மாதிரி விளங்குறது. என்ன செக்ஷன்? சிந்திக்கிற வகையான ஒரு உயிர் தனியா இருக்கிற மாதிரியும், பாடியை இயக்குவதற்கு உரிய மிருகங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியான உயிர் தான் நமக்கு மிஞ்சமா இருக்கிறது. தூங்கும் போது எந்த உயிர் இருக்குன்னு கேட்டா, அந்த மனிதனுக்கே உள்ள உயிர் இருக்கு பாருங்க, மூளை. அந்த மூளை தொடர்பான விஷயங்கள் பூரா அவுட்டாகி போயிடுது. விளங்கி சிந்திச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடியது பூரா அவுட்டாகி போயிடுது. சும்மா பாடிக்கு ஆடு மாடுக்கு இருக்கிற மாதிரியான உயிர் இருக்குல்ல, ஆடு கூட என்ன செய்யும், ஒரு மாடு கூட வாழை கொண்டு என்ன செய்யும், எறும்பு கடிச்சா அது கரெக்டா குறி பார்க்காம அடிக்குமா இல்லையா? அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க தூக்கத்துல. அப்ப ஒரு உயிர்லயே அல்லாஹ் 2 உயிர் கொடுத்திருக்கான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. மனிதனுடைய உயிரை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதன் என்று தீர்மானிக்கிறதுக்கு ஒரு உயிரும், கழுத குதிரைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு உயிருமாக 2 வகையான உயிர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்ன போய் எடுத்துக்கிறான். ஒரு வகையில பார்த்தா இவன் பணமா இருக்கான். என்ன பணம்? பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், காது பஞ்செல்லாம் வச்சு அடைக்கல, விளங்க மாட்டேங்குது. காதுல பஞ்சா வச்சு அடைச்சிருக்கு, தூங்குறவனுக்கு திறந்தானு இருக்கு காது, ஆனா திறந்து இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்ம பேசுறோம் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்ப போனோம். ஒரு வகையில பார்த்தா அவன் ஜனாசமா உயிர் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. சில பேர் முடிச்சுக்கிட்டே தூங்குவான். மூடனவனை விட்டுருங்க, சில ஆளுக்கு தூங்கும்போது என்ன செய்ய, கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனா பார்க்க மாட்டான். முடிச்சுக்கிட்டு தூங்குற ஆளுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து அவங்க பாப்பாரா? பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்ப கண்ணு திறந்து இருக்குது, அவரால் பார்க்க முடியல. காது திறந்து இருக்குது, அவரால் கேட்க முடியல. மூளையை கொண்டு சிந்திக்க முடியல. என்ன இருக்குது? அந்த உடல் அதுவாக அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி, வெயிலுக்கு தகுந்த மாதிரி, உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி சில ஆக்ஷன் பண்ணுது பாருங்க. அனிச்சையான செயல்கள்ங்கிறாங்கல்ல, இந்த அனிச்சையாக திட்டமிடாமல் செய்யற செயல், இந்த அனிச்சையான செயல்கள் மாத்திரம் நம்ம கிட்ட மிச்சமா இருக்குது. அது போக மிஷின் ஒர்க் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குது. ராத்திரி சாப்பிட்டு படுத்தீங்களே, அது வரைக்கும் சாப்பாடாவே இருந்து காலையில தான் ஒர்க் ஆகுதா? நீங்க தூங்கிக்கிட்டு இருப்பி அது மிஷின் அரைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம தூங்கிடுறோம், மூளை தான் தூங்கிடுது. ஆனா எது அரைக்குது? மிஷின் அரைச்சு காலையில கரெக்டா தள்ளிடுறா இல்லையா? மலம் தனியா வந்துடுது, சிறுநீர் தனியா வந்துடுது. இதெல்லாம் எப்ப நடக்குது? தூங்கும் போது நடந்துகிட்டு இருக்குது.
அப்ப தூக்கத்துல உள்ள ஒருத்தனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அவன் ஒரு ஜனாசா மாதிரி இருக்கிறான், இன்னொரு வகையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உசுரோட உள்ள மாதிரி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு எடுக்கிறான். எதை எடுக்கிறான்? இந்த மனிதன் என்பது அதை கூட ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் எடுக்க தெரியுது பாருங்க. அல்லாஹ் எப்படி எடுத்துறான், மனுஷன் இருந்து ஒண்ணு எடுக்கலன்னா நீங்க சொல்ல இயலாது. செத்து போனவன்ட்ட ரெண்டையும் எடுத்துக்கிறான், உசுரோட உள்ளவன்ட்ட ஒரு வகையான உயிரை எடுத்துக்கிறான், ஒரு சிந்திக்கிற உயிரை எடுத்துக்கிறான், மற்ற ஒரு உயிரை மிச்சமா வச்சிருக்கான். அந்த பாடி இருக்கணுமா இல்ல திருப்பி கொண்டாந்து விடும்போது அது தாங்கணுமா, உறைஞ்சு வரும்ல ரத்தம், அதையும் சேர்த்து எடுத்து விட்டா என்ன செய்யறது? அதனால அந்த பாடியை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா புரியல. பாத்தீங்களா, உயிருங்கிறதுக்குள்ள நீங்க டீப்பா போனீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு. உயிர் முழு உயிர் இருக்கு, பாதி செக்ஷனா இருக்கிறது, நமக்கு அதனுடைய தாற்பயம் விளங்கல. ஆனால் அப்படி இருக்குதுங்கிறது விளங்குது. ரெண்டு வகையான உயிர் மனிதனுக்குள்ள இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுனா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மரணிக்கின்ற நேரத்திலும் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். உள்ளத்தி லம் தமுத், மரணிக்காத உயிர்களை ஃபீ மனாமிஹா, அவைகளுடைய உறக்கத்திலே அல்லாஹ் தூக்கத்திலே கைப்பற்றிக் கொள்கிறான். இப்போ யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத்தை எதுக்கு தீர்மானித்திருக்கிறான் அதை தன் கையில் வைத்துக் கொள்கிறான். ஒய்யுர்சில் உஹ்ரா இலா அஜலி முஸம்மா, மற்ற உயிர்களை எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னைக்கு சாவணும்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் போண்டு அல்லாஹ் விட்டுறான். அப்படிங்கிறது 39வது சூறாவுல 42வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உயிர்கள் என்று சொல்வது என்னங்கிறத அப்படி தெளிவா தெளிவாகவெல்லாம் நமக்கு விளக்க இயலாது. அது என்ன அப்படின்னா என்ன, உயிர்னா என்ன, அதுக்கு இலக்கணம் என்ன, அதுக்கு டெபினேஷன் என்னன்னு யார்கிட்டயா கேட்டீங்கன்னா எந்த விஞ்ஞானி இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. அதனால இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல இயலாது. விளங்கும்டா அல்லாஹ் சொல்லியிருப்பான், நமக்கு விளங்கல. அது அவனுடைய ஆர்டர்ல நிக்கிற காரணத்தினால அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட அதை யாராலையும் தீர்க்க முடியல. உயிர் இருக்குது, இவன்ட்ட உயிர் இல்லை, அதை வேணா கண்டுபிடிக்கலாமே தவிர உசுரோட இருக்கிற ஒரு இளைஞன் செத்து போன இளைஞன்ட்டையும் என்ன இருக்குது என்ன போயிடுச்சுன்னு சொல்ல இயலாது. என்ன இவன்ட்ட என்ன இருக்குது, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, அதே உறுப்புகள் பூரா இவன்கிட்டையும் இருக்கிறது, அவங்ககிட்டையும் இருக்கிறது, என்ன போச்சு என்னமோ ஒன்று போயிடுச்சானா அது என்னன்னு அதை சொல்ல முடியல. அதான் யதார்த்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த உயிருடைய தாற்பயத்துக்குள்ள நுழையக்கூடாது. அதுக்குள்ள நுழைஞ்சால் அது அல்லாஹ்வுக்கு எதிரானதா போயிடும். ஒமா ஊத்திது மினல் இல்மி இல்லா கலீலா, கம்மியான அறிவு தான் இது விஷயத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, இது புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு தரலன்னு சொல்லி அல்லாஹ் நினைஞ்சிட்டான், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விடுகிறான்.